அவர்களே ரொட்டீனிச்சே நல்லதே விரும்பும் முருகானந்தன். காஞ்சி பெரியவா சொல்லுவார், நம்ம கையாலேயே சமைச்சு சாப்பிட்றது, அது நம்ம வீட்டில் விளைவிக்கப்பட்ட பொருள்களை வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவார். உண்மைதான். அதை நான் நானாக இப்போ அதை செய்கிறப்ப தான் அதை உணர்ந்துக்கிட்டேன். கடந்த 8 மாதமாக பாருங்கள், இந்த தோட்டம், பாவக்காய் செடிகள், பாவக்காய் பொறிக்கிறேன். அது பொறிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன பாவக்காய்கள், நாட்டு பாவக்காய்கள். இந்த பாருங்கள், எனக்காகவே இதில் அந்த இது செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கறி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கும் இல்லை? அதாங்க, அது இப்போ தான் அனுபவிக்கிறேன். அதாவது தாய், மனைவி, அப்புறம் சொந்தக்காரங்க, அக்கா, இவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் சமைக்கிற மாதிரியான ஒரு சுவை எனக்கு வரவே இல்லை. பாருங்கள், இந்த காய்கறிகளில் நானே நம்ம தோட்டத்தில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் தோட்டம் போட்டு அங்கே இந்த செடிகளெல்லாம் வச்சு வளர்த்தி எல்லா விதமான மூலிகை செடிகளும் இங்கே இருக்குது. பக்கத்துலேயும் வீட்டை ஒட்ட மாதிரியே பக்கத்தில் ஒரு இடத்தையும் பிடிச்சி அங்கேயும் நான் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளை போட்டுட்ருக்கேன். நண்பரோட தான், அதையும் பார்த்து தான் இருக்கேன். ஆக இவைகள் நமக்கு பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் மாதிரி, அமிர்தம் மாதிரி, அமிர்தத்துக்கு ஒப்பானவை. ஆக இப்படியான ஒரு தோட்டத்தை பாருங்கள். மிளகாய் செடியெல்லாம் இருக்குது, மிளகாயெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். மிளகாய், இந்த மிளகாய் தான் இன்றைக்கு நான் சமையலுக்கு பயன்படுத்த போகிறேன். இந்த அழகான மிளகாய்கள், எனக்காக வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மிளகாய்கள் என்ன சுவையாக இருக்கும்ல. நம்ம கையாலேயே அதைய வளர்த்தி அதிலிருந்து அந்த பொருள்களை, அந்த மிளகாய்கள், இந்த எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் அதில் விளைவிச்சு அதை பறித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே. ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே. நன்றி, வணக்கம். நல்லது விரும்பும் முருகானந்தன். நீங்களும் இது மாதிரி சின்னதாவது ஒரு தோட்டத்தை உங்கள் வீட்டில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேரம் இல்லைன்னு சொல்லி நேரத்தை காரணம் காமிக்காதீங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. சாக போகிறோமே, அதுக்கு என்ன தான் நீங்கள் நேரத்தை தோற்றினாலும் கடைசியில் உங்களால் மரணத்துலேருந்து தப்பிக்க முடியாதுல்ல. அப்புறம் மரணத்துக்குள்ளே வாழணுங்க. மரணத்துக்குள்ளே வாழ்ந்து பார்த்துடணும். தான் வாழ்க்கை, சரிங்களா? வெறும் பொருளை தேடுறது மட்டும் வாழ்க்கை அல்ல. குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் வாழ்க்கை அல்ல. சம்போகம் மட்டும் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை அதன் போக்கிலே ஒரு நதி போல் அது போயிட்டுருக்கு. அதன் போக்கில் அதை வாழ்ந்து பார்ப்பது தான் ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே. நன்றி, வணக்கம்.